ஆனா பெண்கள் வந்து எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தாலும், அத கடைசி வரைக்கும் ஒரு சிபிஐ மாரி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அப்பயும் நம்ப மாட்டாங்க. இப்போ வந்து அவங்க உடலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்டின்னும்போது, இல்லம்மா என் டாக்டர் இதான் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, அத கூட நம்பாம, இவங்க போய் ஒரு 10 டாக்டர்ட்ட கேட்கறது, ஜோசியக்காரன்ட்ட கேட்கறது, சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கறதுன்னு அவ்ளோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்கல்ல பெண்கள. அத வந்து நம்ப ஆண்களுக்கு வந்து, என்னடா அம்மா கேட்டா வந்து ஆ நம்ப சொல்ற மாரியே ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு போ. சும்மா அதெல்லாம் முடியாதும்மா அப்டின்னு சொல்லிட்டு போன்னு நெனைப்போம். ஆனா அந்த ஒரு டயலாக் வந்து நம்மளுக்கு கடத்துது. எவ்வளோ டயர்டா இருக்கு பாரு, எவ்வளோ மன உளைச்சலா இருக்கு பாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாரி இவங்க வந்து நுட்பமா வாழ்க்கையில என்ன நடக்குது, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம அந்த ஷூஸ்ல தான் முன்னாடியே சொன்ன மாரி இன்னொருத்தர் வாழ்க்கையில நம்ம இருந்து, அவங்க என்னென்ன மாரியான மன உளைச்சலுக்குலாம் ஆளாக்கப்படுவாங்க. நீங்க பெரிய அரசியல் மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க பெரிய அரசியல் மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, படம் ஃபுல்லா வெறும் வந்து வீரவசனமா தான் இருக்கும். ப்ரீச்சியா தான் இருக்கும். ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க போய் இருந்து வாழ்ந்து பார்த்து அதை எழுதினீங்கன்னா தான் ஒண்ணும் இல்ல பரியேறும் பெருமாள்ல ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான சீன் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அப்பாவ வந்து நிர்வாணப்படுத்தி ஓட விட்ட சீன் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த சீன் தேவையில்லாத சீன்ன்றது என் கருத்து. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும். அதுதான் இருக்கறதுலே ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் சீன். என்ன அப்டின்னா, அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு 65, 70 வயசு ஆகுது. அவர விட இளையவர்கள் அந்த காலேஜ்ல புரொஃபஸரா இருக்காங்க. அந்த ரூம்க்குள்ள போம்போது அவர் கேட்பாரு ஒரு பையன்ட்ட, "எப்பா ஒண்ணும் பயப்பட தேவையில்லன்னு" கேட்பாரு. ஏங்க ஒரு சமூகம் ஒரு பெரியவர அவரோட சின்னவங்கள பார்க்க போகும்போது பயப்பட தேவையில்லையான்னு கேட்குது.